ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. தக்காளி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. தக்காளி குழம்பு செய்ய போகிறேங்க. தக்காளி குருமா எப்படி வேணால் சொல்லிக்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்க்கலாங்க. பாருங்கள், ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். என்கிட்ட காஞ்சது இருக்குது, நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் எடுத்துக்கலாம். ஒரு 1/4 கப்பு தேங்காய், இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சிகப்பு மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் தாளிக்க தேவைப்படுங்க. இப்போ இதை வதக்கிக்கணும். அதே மாதிரி சின்ன வெங்காயம் ஒரு 20 சின்ன வெங்காயம், ஒரு 8 பல் இருக்குங்க பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி இந்தளவுக்கு இருந்தால் போதுங்க, ஜாஸ்தியாக இருந்தால் நல்லா இருக்காது இந்த ரெசிபிக்கு. இது தனியாக வதக்கிக்கணுங்க. ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணும். அதே மாதிரி இதையும் ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கணுங்க. இந்த மசாலாலாம் தேவைப்படுது. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் தேவைப்படுது. 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு, சும்மா ஒரு 1/2 இன்ச்சு பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம். இதையும் நல்லா எண்ணெய் ஊற்றி வதக்கிக்கணுங்க. நான் சொல்கிறது எல்லாமே நல்லா வதக்குனா தான் இந்த ரெசிபி செமையாக இருக்குங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம வெங்காயம், பூண்டு, சிகப்பு மிளகாய், இஞ்சி எடுத்து வச்சுருக்கோம். இதை சேர்த்து வதக்கிக்கலாங்க. ஓரளவுக்கு நல்லாவே வதங்கணுங்க. அப்போ தான் இந்த ரெசிபி கரெக்டான டெக்ஸ்சரில் கரெக்டான டேஸ்ட்டில் வரும். நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் வதங்கணும். அது கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா வதக்கணும். இனிமேல் தனியாக எண்ணெய் ஊற்ற வேண்டியதில்லைங்க. இந்த எண்ணெயிலேயே நம்ம வதக்கிக்கலாம். அப்புறம் ஒரு 2 டீஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த இடத்துல கசகசா வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதில் ஒரு 10 முந்திரி பருப்பு கூட சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்தா ஒரு டேஸ்ட்டு, கசகசா சேர்த்தா ஒரு டேஸ்ட்டுங்க. நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதையும் நல்லா வதக்கிட்டு பார்க்கலாங்க. பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாங்க. ஏன்னா அரைக்கணும், ஆறுனா தான் நல்லா அரைப்படுங்க. இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இது நல்லா ஆறட்டும். நம்ம வெங்காயம், பூண்டு, மசாலாலாம் வறுத்த பேனு. இப்போ நம்ம இந்த தக்காளி, தேங்காய், கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. இதை தனியாக அதை தனியாக வதக்கினா தான் அரைக்கும் போது ஈஸியாக இருக்குங்க. ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் பார்க்கலாங்க. இது வதங்குறதுக்கு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. எண்ணெய் ஊற்றி வதக்கணும், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாங்க. பாருங்கள், நம்ம வதக்கி வச்ச மசாலாலாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்தளவுக்கு அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாங்க. இந்தளவுக்கு மசாலா அரைச்சி வச்சுக்கணுங்க. ஒரு 2 டீஸ்பூன் தனியாக இது கூட சேர்த்து அரைச்சி வச்சுக்கலாங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ இதை ஆற வச்சுக்கலாங்க. பாருங்கள், நம்ம வதக்கி வச்சதை எல்லாம் ஆறிடுச்சுங்க. இப்போ மசாலா கூட சேர்த்து இதையும் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இப்போ இதையெல்லாம் அரைச்சிட்டு நான் காமிக்கிறேங்க. நல்லா மையாக அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக மையாக அரைச்சாச்சுங்க. நம்ம தண்ணியே சேர்க்கலைங்க. தக்காளியில் இருக்கிற தண்ணி, அந்த வெங்காயம், பூண்டு அதெல்லாம் வதங்கும் பார்த்திங்களா, வதங்கும்போது அதில் இருக்கிற தண்ணியில் தான் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். தண்ணி டெஃபினட்டாக சேர்க்கணும். ஆனால் இது வரைக்கும் அரைக்கும்போது சேர்க்கலைங்க. எப்படி தக்காளி குழம்பு செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு பேனை ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ தக்காளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க. ஹீட் ஆகிடுச்சு. கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டுங்க. கடுகு வெடிக்குதுங்க. இப்போ கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கோம். அதையும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. ஒரு சிகப்பு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாங்க. இது நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாங்க.
ஓரளவுக்கு நம்ம சேர்த்த பருப்பு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அது சேர்த்துக்கலாங்க. இதை ஓரளவுக்கு வதக்கிக்கலாங்க. ரொம்ப நேரம் வதக்க வேண்டியதில்லை, ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. ஒரு நிமிஷம் வதங்கட்டுங்க. வெங்காயம் நம்ம சேர்த்த வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா தக்காளி விழுதை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தண்ணி நல்லா ஊற்றணுங்க. குழம்புக்கு தகுந்த தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஒரு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்புக்கு தேவையான தண்ணி இப்போ நம்ம சேர்த்திக்கலாங்க. ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் நல்லா வதக்குனதுனால இது இப்போ கொதித்து இறக்குனா போதுங்க. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை நம்ம ஃபஸ்ட்டே சேர்த்திட்டோம். இப்போ பத்தலைன்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. நல்லா கொதிச்சா போதுங்க. நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுங்க. அருமையாக நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. பாருங்கள், செம்ம சூப்பராக நம்மளோட தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும், ரைஸுக்கும் நல்லா இருக்குங்க. டிஃபன் அப்படின்னால இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கும், நான், பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ஒயிட் ரைஸுக்கு சூப்பராக இருக்குங்க. இது இந்தளவுக்கு இருக்குன்னு தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்காது. உங்களுக்கு பிடிக்குன்னு நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணலாங்க. சூப்பராக நம்மளோட தக்காளி குருமா, தக்காளி குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இது சாதத்துக்கும் சாப்பிட்லாம், டிஃபனுக்கும் சாப்பிட்லாம். சூடான ஒயிட் ரைஸ் கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெடி பண்ணி வச்சுருக்கிற தக்காளி குழம்பை இப்படி ஊற்றி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாங்க. நெய்யோட ஃப்ளேவருக்கு, தக்காளி குழம்போட ஃப்ளேவருக்கு, அது ரெடியான உடனே அதோட வாசனைக்கே சாப்பிடாதவங்க கூட சாப்பிட்ருவாங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி டிஃபனுக்கு சாப்பிட நல்லா இருக்குங்க. எல்லா வித டிஃபன் ரெசிபீஸ்க்கும் இந்த சைட் டிஷ்ஷு நல்லா இருக்குங்க. சாதத்துக்கும் நல்லா இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நம்மக்கிட்ட காய்கறி எதுவும் இல்லாத டயத்தில் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. ஏன்னா இது காய் போட்டு தான் செய்யணும்னு அவசியமே இல்லைங்க. வெங்காயம், தக்காளி இருந்தால் மட்டும் செஞ்சுக்கலாம். அதனால் தாராளமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது செஞ்சுட்டா நம்ம லஞ்சுக்கும் இதே போட்டு சாப்பிட்டுக்கலாம், டிஃபனுக்கும் இதே சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.